வணக்கம். பெர்மிங்ஹாம் அலபாமா ஸ்டேட் தமிழ்ச்சங்கத்துக்கு போய் பேச போனப்ப, அந்த பட்டிமன்றம் முடிஞ்ச பிறகு ஒரு 2 நாள் டைம் இருந்ததுனால, அங்க இருக்கிற பகுதிகள்லாம் சுத்தி பார்க்க போனோம். அதில ஒரு நாள் நான் போன இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய நண்பர் திரு பாஸ்கர் அவர்கள் என்ன அழைச்சிட்டு போனாரு. அது அலபாமா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய யுஎஸ் ஸ்பேஸ் சென்டர். அங்க என்ன முக்கியமானது அப்படின்னா, நீங்க அத நோக்கி போறபோதே, அது அமைக்கப்பட்டதுக்கான அந்த வரலாறுகள் எல்லாம் அதில போடப்பட்டிருக்குங்க. இது எதுக்காக இங்க உருவாக்குறாங்க? இந்த ராக்கெட் துறையில அமெரிக்கா எப்படி தன்னுடைய முயற்சிய எடுத்துக்கிச்சு. உதாரணமா, ஜான் எஃப் கென்னடி தன்னுடைய பேச்சுரையில சொல்றப்ப, "ஒரு நாளில் சந்திரனில் மனிதன் கால் பதிப்பான். அவன் நிச்சயமாக அமெரிக்க விஞ்ஞானியாகத்தான் இருப்பான்." அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். இந்த செய்திக்கு ஏற்ப அவங்க முடுக்கிவிடப்படுது அந்த ஸ்பேஸ் பற்றிய விஷயங்கள். செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பிறகு நிறைய பேர் தங்களுடைய பயணத்தை மைக்ரேட் ஆனாங்க. அதில் ஜெர்மனியிலிருந்து புறப்பட்ட விஞ்ஞானிகள் ஒரு குழுவினர். அவங்க எங்கே வர்றாங்கன்னா, அமெரிக்காவுக்கு வர்றாங்க. என்னுடைய நண்பர் டாக்டர் மணிவண்ணன் சொன்னார், அந்த விஞ்ஞானிகள் மட்டும் நம்ம இந்தியாவுக்கு வந்திருந்தா நாம் ஸ்பேஸ் இதில் ரொம்ப முன்னேறி போயிருப்போம். இப்போ அவங்க அங்கே போயிட்டதுனால ஒரு பகுதியினர் ரஷ்யாவுக்கு போயிட்டாங்களாம். அந்த ஜெர்மானிய விஞ்ஞானிகளில் சில பேர் சேர்ந்து தான் இந்த ராக்கெட் விஞ்ஞானத்தை உருவாக்கி அமெரிக்காவுடைய இந்த வளர்ச்சிக்கு அந்த ராக்கெட் பற்றிய விஷயத்துக்கு காரணமாக இருந்தாங்கன்னு சொன்னார். இப்போ கூட நம்மளை யோசிச்சு பாருங்களேன், நம்ம இந்த கிரையோஜெனிக் என்ஜின்கிறத வெளியிலேருந்து வாங்கிட்டு இருந்த வரைக்கும் நம்முடைய முன்னேற்றம் பெருசாக இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்மளே தயாரித்த பிறகு நம்ம உலகத்தையே மிரட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் அந்த ஸ்பேஸ் சென்டருக்கு போகிறப்ப அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த ராக்கெட்டுகள் எல்லாம் பார்த்தேன். முக்கியமான இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் அங்கே பயன்படுத்தின அந்த பொருள் வழக்கமாக எக்ஸிபிஷன்லலாம் மாடல் தான் வச்சுருப்பாங்க. இது முதல் உருவாக்கப்பட்ட காரினுடைய மாடல் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க. முதல்ல விண்வெளிக்கு போன அந்த ராக்கெட்டோட ராக்கெட்டை அப்படியே வச்சுருக்காங்க முழுமையாக. சனி கிரகத்துக்கு போன இந்த ராக்கெட்டோட இது இங்கே தான் பார்க்குறோம். பிரம்மாண்டமாக இருக்குது. சேட்டன் இதுக்கு போனது என்னுடைய அந்த பகுதிகள்லாம் இங்கே இருக்கு. மாடல் காட்டுறாங்க. அதனுடைய நீளம் இருக்கு பாருங்க. நான் உள்ளே நடந்து போகிற அந்த காட்சியை பாருங்க. அவ்வளவு நீளம் பகுதியாக இருக்கு. அதோடு மட்டுமில்ல, அது புறப்படுற போது கீழே இருந்து அந்த விஞ்ஞானிகள் பண்ணுற செயல்பாடுகளும், அது புறப்படுறப்ப நெருப்பு கோலத்தை கக்கிட்டு போகிறதும் அதை படமாக்கியிருக்காங்க. நான் அதில் அந்த இடத்துல நின்று பார்த்து வியப்படைஞ்சேன். அப்படியே அப்படி கிராஸ் பண்ணுறப்ப அது பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வெடிச்சு செதற மாதிரி தெரியுது. அப்படியே நெருப்பு கோலம். ஃபேஸ்க்கான அந்த உடை இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம இந்த உடம்போட மேலே போக முடியுமா அப்படின்னா முடியாதுங்கிறோம். அதாவது கூண்டோட கைலாசம் அப்படின்னு ஒரு வார்த்தை தமிழில் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கூண்டுனா உடம்பு தாங்க அர்த்தம். ஏன் போக முடியாதுன்னா, அல்ட்ரா வயலட் ரேஸ் உடம்பு ஊடுருவுச்சுன்னா சல்லடையாக போயிடும். ஆம்ஸ்ட்ராங் போட்டிருக்கக்கூடிய அந்த விண்வெளி வீரர்கள் போட்டிருக்கக்கூடிய உடையை பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப பெருசாகவும் கனமாகவும் இருக்கிற மாதிரி தோணும். அதில் எல்லாமே இருக்கும். வெப்பத்திலிருந்து பாதுகாப்பது, அல்ட்ரா வயலட் ரேஸ்லேருந்து பாதுகாப்பது, இங்கே பேசுகிறதுக்கு எல்லாமே இதில் இருக்கும். நான் அந்த மாதிரி ஒரு உடை அங்கே இருக்குது. அதில் போய் நின்று நம்ம படம் எடுத்துக்கலாம். நான் உள்ளே போய் கூட அதில் படம் எடுத்திருக்கேன். விண்வெளி வீரர் எப்படி உருவாகிறார் அப்படின்னா, நம்ம வாட்டுக்கு போனவுடனே இன்டர்வியூவில் அட்டன் பண்ணிட்டு உள்ளே போயிட முடியாது. ஒரு முட்டை வடிவத்தில் ஒன்று இருந்ததுங்க. பெரிய பிரம்மாண்டமான ஒன்று. அங்கே நான் என் கூட வந்த பாஸ்கர் சொன்னார், ஒரு நிமிஷம் நின்று பாருங்க அப்படின்னு. நின்ன உடனே அது பயங்கரமாக உள்ள ரோல் ஆகிட்டே இருக்குது. அது திறந்த உடனே ஒரு இப்போ காதல் ஜோடி வெளியே வந்தாங்க. அதில் அவர் கிறுகிறுன்னு ஆடுறாரு. அந்த அம்மா ஹாய் பயப்படாத அப்படின்ட்டு இருக்கு. என்கிட்ட கேட்டார், நீங்கள் போய் இந்த இதில் சுற்றுறீங்களான்னு. எனக்கு ராட்டினத்தில் சுற்றினாலே வாந்தி வந்துடும். நான் ராக்கெட்டில் எல்லாம் சுற்ற மாட்டேன், நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். இது என்ன தெரியுங்களா, அந்த விண்வெளி வீரர்கள் எப்படி தயாராகிறாங்கிற விஷயம். அதே மாதிரி அவர்கள் அங்கே உள்ளே போயிட்டா எந்த பொருளும் கீழே வராது. தண்ணி குடிச்சிங்கன்னா கூட அந்த தண்ணி ட்ராப் அப்படியே மெதுவாக வாய்க்கு வரும். ஏன்னா புவியீர்ப்பு விசை கிடையாதுல்ல, பறந்துக்கிட்டே தானே இருக்கணும். ஆளாக பறக்கிறான்னு சொல்கிறேன் பாருங்க, அதெல்லாம் அங்கே தான் போய் பார்க்கலாம். இப்போ விண்வெளி உடை, விண்வெளி வீரர்களுக்கான பயிற்சி, அந்த ராக்கெட்டினுடைய அமைப்பு, அதே போல் அங்கே இருக்க அந்த உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா கிரகங்களை பற்றிய செய்தி இருக்குங்க. ஸ்பேஸ் இதுக்குள்ளே போகிறோம். அந்த கிரகங்கள் பற்றிய வடிவமும் செய்தியும்
பள்ளிக்கூட பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து அந்த ஆசிரியர்கள் விளக்கி சொல்கிறதும், கூட வரக்கூடிய சயின்டிஸ்ட் பல பேர் இருக்காங்க. அவங்க வந்து அந்த குழந்தைகள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதும், உண்மையிலேயே இந்த மாதிரியான நிலையெல்லாம் நமக்கு இருந்து எவ்வளவு நல்லாயிருக்கும். இந்த ஸ்பேஸ் சென்டர் வந்து வாஷிங்டன்லேயும் இருக்குங்க. நான் போயிருக்கேன் அங்கேயும். அதை காட்டிலும் இது சின்னது தான். இருந்தாலும் அலபாமா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் சென்டருக்கான அழகு மிகச்சிறப்பு. அங்கே நான் சுற்றி பார்த்தேன். பார்த்தபோது மனுஷன் ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதிங்கிற பாட்டில் அதுபோல் வேறு உலகை ஆள்வதற்கான அத்தனை உபகரணங்களும் அங்கே இருக்கின்றன. எவரும் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் அவையெல்லாம் நமக்கு காட்சி பொருளாகவும் கருத்து விளக்கத்தோடும் கூடிய செய்தியாகவும் காணப்படுகின்றன. ஏதாவது ஒன்று சுவிட்சை தட்டி கேட்டோம்னா அந்த ஆன்சர் பண்ணுதுங்க பூராமே. அதுவே அவ்வளோ சிறப்பாக இருக்குது. அதனால் இந்த ஸ்பேஸ் சென்டருக்கு போயிட்டு வந்தது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. வானத்துக்கே போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்ம எல்லாருக்கும் விமான பயணம் வேணால் சாத்தியமாக இருக்கலாம், ராக்கெட் பயணம் சாத்தியம் இல்லை. ஆனால் எலான் மாஸ்க் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லாருக்கும் நான் வந்து வேறு கிரகத்துக்கு போகிறதுக்கான ஒரு பஸ்ஸு மாதிரி ஏற்பாடு பண்ண போகிறேங்கிற அளவுக்கு சொல்கிறாரு. அதுக்கு ரொம்ப பேர் பதிஞ்சிட்டாங்களாம், டிக்கெட் வாங்கி வச்சுருக்காங்களாம். அப்போ இது என்னங்க இது அப்படின்னு நம்ம நினைப்போம். இது உண்மையிலேயே இது மனித வளர்ச்சி மட்டும் இல்லைங்க, ஒரு ஆசையும் கூட. வானத்திலேறி சந்திர மண்டல வாசலை தொடலாமா அப்படின்னு கண்ணாசன் பச்சை விளக்கு படத்தில் எழுதின மாதிரி செல்வதற்கான அந்த வாகனங்கள் எல்லாம் தயாராக இருக்குது. நாமும் தயாராக இருப்போம். புதிய உலகத்தை காண்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வரும். கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.